ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் தான் என்றைக்குமே செய்கிற ரெகுலர் வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் நமக்கு ஒரு ப்ரமோஷன் இருந்துச்சு. அந்த ப்ரமோஷனுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். அப்புறம் ஆன் த வேலை வரும்போது பீச்சுக்கு போயிருந்தோம். பீச்சுக்கு போகிறோன்ற ஐடியாவே கிடையாது. அது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் ப்ரமோஷனுக்கு தான் போயிருந்தோம். இதில் என்னென்னா, நான் எதுக்கு சாரீ கட்டியிருக்கேன்னு கேட்டுக்கலாம். எப்போ வெளியே போனாலும் நான் சாரீ கட்ட மாட்டேன். சுடிதார் தான் கம்ஃபர்டபுள், அதனால சுடிதார் தான் போட்டுட்டு போவோம். ஆனால் இந்த டைம் சாரீ கட்டியிருக்கேன்னா, நானும் ஒரு குட்டி உண்டு அவங்க நடிக்கிற என்னோடய டாக்டர் நடிக்கிற ஒரு ஷூட்டில் நானும் ஒரு குட்டி உண்டு பாட்டாக இருக்க போகிறேன். அங்கே சாரீ தான் கட்டணுமாம்மா, அதனால சாரீ கட்டிட்டு ரெடி ஆயாச்சு. ஸோ என்றைக்குமே நிலவாசலில் ஏன் இப்போ மஞ்சள் இல்லைன்னு சொன்னால், ஃப்ரைடே மட்டும் மஞ்சள் போட்டு வச்சுப்பேன். மற்ற நாளில் அதை ஃப்ரைடே போட்டுட்டு அதுக்கப்புறம் சாட்டர்டே மட்டும் இருக்கும். அந்த சண்டே க்ளீன் பண்ணி விட்டுடுவேன். இப்படி தான் என்றைக்கும் செய்வேன். டெய்லியுமே நம்ம பூஜை செய்கிறோமானா அதுவும் கிடையாது. பிரம்ம முகூர்த்த பூஜை மட்டும் செய்வதுண்டு. பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படி செய்யணும்னா, பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு நம்ம கை கால் கழுவிட்டு 5 விளக்கு ஏற்றினாலே போதும். நம்ம பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் எனக்கு இதை கொடுத்துருக்கீங்க, அதனால் உங்களுக்கு நன்றின்னு சொல்லி குளிச்சுட்டு செஞ்சாலும் செய்யலாம், இல்லைனா குளிக்காமல் செஞ்சாலும் செய்யலாம். அதாவது நம்மளோட சௌகரியத்தை பொறுத்தது. அதுதான் பிரம்ம முகூர்த்த பூஜை. 5 விளக்கு எடுத்துக்கணும். 5 விளக்கை நம்ம சாமிக்கு வெளியே காட்டிட்டு, அதாவது ஏதாவது ஒரு இடத்துல வச்சு அவங்க 5 பேரையும் நினச்சி, பஞ்சபூதங்கள் தெரியும் இல்லையா, அவங்கள நினச்சி நம்ம விளக்கேற்றி அமைதியாக உட்காந்து ஒரு 1/2 hour வேண்டிக்கணும். இதுதான் பிரம்ம முகூர்த்த பூஜை. ஓகேங்களா? இன்னும் தெளிவாக சொல்கிறேன். அப்புறம் பீச்சுக்கு போயாச்சு. அந்த ப்ரொமோஷன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே பீச்சுக்கு போனோம். பீச்சுக்கு போய் ஒரு 2 hours அப்படியே ரெஸ்ட் எடுத்தாச்சு. அங்கேயே கடலுக்கு முன்னாடி தண்ணி முன்னாடி கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே கூல் பண்ணிவிட்டு, அப்புறம் அங்கே வரும்போது கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு வந்தோம். கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிவிட்டு வரும்போதெல்லாம் நைட் ஆகிடுச்சு. நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு. அந்த டிராஃபிக்கை தாண்டி வந்தோம். வரும்போது நாங்கள் போகும்போது எங்களோட நெய்பர்ஸையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். நாங்கள் பழைய வீட்டில் இருந்தோம் இல்லையா, அங்கே இருந்தாங்க இல்லையா, அவங்களையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ இந்த டே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த டேவை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அங்கே போய் விளையாடும் போது நமக்கு எப்படின்னா, சின்ன வயசு ஞாபகமெல்லாம் வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன் நம்ம சின்ன பசங்களாகவே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் ஞாபகம் வந்துருச்சு. அங்கே விளையாடும் போது ஒரு 100 rupees பே பண்ணால் 100 rupeesக்கு மேலேயே ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். இந்த ரிங் போடுறது இல்லையா, ஸோ 100 rupees தான் பே பண்ணோம். 10 ரிங்குக்கு 100 rupeesன்னு சொன்னாங்க. அந்த 100 rupeesக்கு என்னென்ன வின் பண்ணியிருக்க பாருங்கள். 2 ஃப்ளவர் வாஷ், அப்புறம் 2 விளக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்மைலி பாக்ஸு, அதுக்கப்புறமா என்ன வின் பண்ணோம்னா ஒரு டால்ஃபின் தான். அது பீங்கானில் இருந்துச்சு. ஸோ என்னோடய நெய்பர்ஸ் அதை போட்டு வின் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் 2 பேருமே 100 rupeesக்கு ப்ளே பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க ஆசையாக போட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்னென்னா, கடைக்காரனுக்கு பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. 100 rupeesக்கு நிறையாவே வின் பண்ணிட்டோம். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய், டேக் கேர்.